வெல்கம் டு காபி நிஞ்சா கேம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பிளாக் ஃப்ரூட்டில் ஏற்கனவே வந்துட்டு இந்த பிளாக் ஃப்ரூட் ரீக்ரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ புதுசாக செம்ம ஃபேமஸாக வந்துட்டு பிளாக் ஃப்ரூட் தான் இப்போதைக்கு ரோப்ளாக்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ அருமையான கண்டென்ட்டில் இதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நான் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்னும் நமக்கு இந்த கோல்டு குறையில. அதுக்கான காரணம் நீங்கள் அந்த இதுக்கு முந்தின வீடியோஸ்க்குலாம் நான் கொடுத்த லைக் டார்கெட் அச்சீவ் பண்ணல. நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு என் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு மேலே அக்கறை இருக்கிற விதமாக வந்துட்டு ப்ரோ சிஎன்ஜி ப்ரோ கெட்வெல் சூன்னு சொல்லிட்டு கமெண்ட் அடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் யாருமே கமெண்ட்டும் பண்ணல, யாருமே ஒழுங்காக ரெஸ்பாண்டும் பண்ணல, அந்த வீடியோக்கான டார்கெட்டே அச்சீவ் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு பெரிய மன வருத்தமாக போச்சு. இருந்தாலும் உங்களுக்காண்டி விடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி நான் வீடியோ போட வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு அதே தான் லைக் டார்கெட்டு 50. ஸோ அதை ரீச் பண்ணுறவங்க மறக்காமல் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது மாதிரி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்டு இந்த லைக் டார்கெட்டை ரீச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்டா, இப்போ வந்துட்டு நம்ம வளரலாம் ரொம்ப இழுத்தடிக்காமல் அதெல்லாம் லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் ப்ளே. எஸ், கேம் பிளேக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு காம்பேட்டில் அடி வாங்கிட்டு இருந்தோம். யார்ட்டையும் யாருன்னு தெரில ஃப்ரெண்ட், ஒளிஞ்சிருந்து அவன் பாட்டில் அடிச்சுட்டு இருக்கான். எனக்கு ஒரு பீதி ஆயிடுச்சு. சரி விடுங்க அப்படியே கேஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு செஸ்ட்டை கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, சவுண்டு கொஞ்சம் வாங்கி கம்மி பண்ணிப்பா. செம்மையாக கத்துறான். சத்தியமாக எனக்கு முடியல. உங்களுக்கு கேட்டாலே தெரியும்னு நினைக்கிறேன். பட்டு நிறைய பேர் வந்துட்டு இவன் நடிக்கிறான்டாடி அப்படின்னு நினைப்பீங்க. பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் கோல்டு இருக்குது. பட் ஃபீவர் ஓகே. இப்போ எனக்கு விடு ஃப்ரெண்ட், ஹேக்கர் ஃப்ரெண்ட். அடோ பாவி நாய ஃப்ரெண்ட், சரியான ஹேக்கர் ஃப்ரெண்ட். அவன் ஹேக்கர்ன்றனால இப்படி அடிச்சிருக்கான். ஐயோ டி தம்பி, நல்லாவே இருக்க மாட்டேடா நீலாம். அட ஃப்ரெண்ட், இவனை வேறு மேலே போய் அடிக்கணும் ஃப்ரெண்ட். மேலே போய் இங்கேருந்தே அடிக்கலாம், வாடா கீழே வருவான் அப்படின்னு பார்த்தா வந்து தொலைய மாட்டான். என்னடா எவன்டா ஈத்து விட்டது? ஏன்டா நல்லாவே இருக்க மாட்டேங்குது அடிக்கலாம். தம்பி இருறா ஸ்பெஷல் அட்டாக் போட்டுறா. ஆடா போட்டான்டா. இவனை வேறு ஒரு 10 தடவை செத்து தான் முடிக்கணும் எப்படி இருந்தாலும். ஏன்னா இவனை கண்டிப்பாக இவனை வந்தால் முடிச்சு விட்டான்ல. ஒரு காலத்தில் நம்மளே அவ்வளோ பெரிய ஃப்ரெண்ட். சவுண்டே வேணாம் ஃப்ரெண்ட். எனக்கு வெறியாவது ஃப்ரெண்ட். திரும்ப லொட்டுன்னு அடி வாங்கிட்டா அடிச்சுக்கிட்டு காரமாக முடிச்சோனுங்களா. ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கடா இங்கே இருக்கியா? சாவுலே சாவு, செத்த நூபு, சாவுலே சாவு. இப்போ அவன் வருவானே. இப்போ கண்டிப்பாக அவன் ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணுவான்னு சொல்கிறக்குள்ளே பண்ணிட்டான். வீணாக போன நாயை எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்போல்லாம் பண்ணால் அடா பண்ணிட்டானே ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட், இவன் நிமிஷம் இப்படி ஸ்பெஷல் பவர் போட்டு தாக்கினான்னா எப்படி ஃப்ரெண்ட் நான் அடிக்கிறது? ஒரு மனுஷனோட சூதுவாது தெரிஞ்சு பண்ண வேண்டாம். ஏடா தம்பி இருடா, நீ வேற ஆவுன்னா அடிச்சடிச்சு கொண்டுறடா. எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குடா. கருமம், இந்தளவு அசிங்கப்பட்டு நான் யார்ட்டையுமே அடி வாங்கினது இல்லைடா. போடு அப்பா, நல்ல வேலை அப்பாடி, கொஞ்சம் பிளட்டோடு தப்பிச்சிட்டேன். ஸோ ஓகே, இதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், யூஸ் பண்ணி அடிச்சிடலாம். ஓகே தம்பி, நவுறா. ஆடா பாவி, மாட்டிக்கிட்டேடா. மாட்டாதன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டே மாட்டிக்கிட்டேடா. இப்போ அவன் உன்னை போட்டுருவானே. நல்ல வேலை ஃப்ரெண்ட். எஸ் வி காட் இட், வி டூ இட், வி கேன் டூ இட் ஃப்ரெண்ட், வி கேன் டூ இட். ஸோ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, வி கேன் டூ இட். இந்த ஒரு அட்டாக்கு முடிச்சிரு. அப்பா ஃப்ரெண்ட், 2 ட்ரையில் இவனை நான் முடிச்சு இதான் 10 தடவை. அதை நம்ம ஓல்ட் ஐடி கம்பேர் பண்ணால் அது ஓகே. பட் ஓல்ட் ஐடி இதில் இருக்காதிங்க, ஏன்னா இது நியூ ஐடி. ஓகேங்களா? ஸோ இதுலேயே பாருங்கள், பிளாக் ஃப்ரூட்டுக்கு மட்டும் நான் கிட்டத்தட்ட 100 லெவல் சக்ஸஸ்ஃபுல்லி 100 லெவல் பண்ணிட்டேன். ஸோ நினச்சாலே பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட், ரொம்பவே பெருமையாக இருக்குது. அடே ஹேக்கரு ஃப்ரெண்ட் எதுக்கு ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஹேக்கர்லாம் வராங்க? நாசமாக போனவங்க ஃப்ரெண்ட். இந்த கிரைண்டிங்காக மட்டும் நான் இந்த எபிசோடு கிரியேட் பண்ணல. ஸோ இந்த எபிசோடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்? ஆடப்பா நெட்லாகு நில்லு அப்பா, ஒரு ஸ்டெடியான நிலையிலேயே இருறா. ஏன்டா மாறிக்கிட்டே இருக்கீங்க? ஒரு கடுப்பாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்துட்டு அடுத்த டாஸ்க் வாங்குவோம். திரும்ப செஃப் அடித்தா எவ்வளோப்பா? 8000மா? அதனால தான் காசு கிடச்சிருச்சா? ஓகே, ப்ரூட் அடித்தா எவ்வளோ கிடைக்கும்? 3500. இட்ஸ் இனஃப், நாட் இனஃப். ஸோ எனக்கே தெரியும் நாட் இனஃப், இட்ஸ். ஸோ நானே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா
ப்ளீஸ் கிவ் கோஜோவா. டே தம்பி 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 ஃப்ரெண்ட் சத்தியமாக எனக்கு இரிட்டேட் ஆகுது ஃப்ரெண்ட் நான் ஒன்றுமே பண்ணலை ஃப்ரெண்ட். இதெல்லாம் அநியாயம் ஃப்ரெண்ட் நான் அவனை கொன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட், நான் கொன்னன்னு நினைக்க கூட இல்லையே. ஏன்டா நான் பாட்டில் செவனே தான்டா வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஏன்டா இல்லை ஏன்னு கேட்குறேன். பாருங்க ஃப்ரெண்ட் அவன் மேலே பறந்துட்டுருக்கான். ஹேக்கரு ஹேக்கரு ஏன்டா நீ எல்லாம் கேம் விளாட வர? நீ வீட்டிலே உட்காந்து சம்பாதிக்கலேம்மாடா. இந்த மாதிரி ஹேக்கெல்லாம் போட்டுட்டு ஏன்டா வரீங்க பயங்கர ஃப்ரெண்ட் நான் காம்பேட் ஆஃபில் இருக்கணும் ஃப்ரெண்ட். நான் இப்போ தானே செத்தேன், டைட் ரீசெண்ட்லி ஃப்ரெண்ட். என் காம்பேட் ஆஃப்லேயே இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட், வெறியாகுது ஃப்ரெண்ட். இப்போ கண்டிப்பாக அந்த ஹேக்கரை நீ அடிச்சிடுவான் எப்படியோ. ஸோ அவன் நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இவங்களே அடிச்சிடணுன்னு ஒரு எய்மில் இருக்கேன். இருங்க பார்க்கலாம். அடிச்சுட்டா அவன் அவ்வளோதான், முடிச்சு விட்டிங்க போங்க. அந்த ஹேக்கர் கீழே திருடிட்டான். இல்லை அவன் என் கீழே திருடிட்டான், நாசமாக போனவன். வாடா இன்னும் ஒரே ஒரு டைம் தான்டா மிஞ்சி போவோம். ஓ பிபி எனபிள் ஆகலையா? ஓகே அப்பா டைடு ரீசெண்ட்லி பிவி டிசபிள்டு. எஸ் ஸோ இப்போ பிவிபி நமக்கு டிசபிள்ட் ஆகிடுச்சு. ஸோ பிரச்சனை இல்லை, அந்த ஹேக்கரே வந்தாலும் நம்ம நின்று அடிக்கலாம். ஆனால் நின்று நீ அடிச்சிடாத நாசமாக போனவனே. ஏன்னா நம்ம கில்ல அவன் ஓசி போட்டுருவான் ஃப்ரெண்ட். நம்ம கில்ல அவன் ஓசி போட நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நம்ம டைமிங்கும் வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே கேஷுவலாக கில் அடிச்சு எப்படியாவது நம்ம இன்றைக்கி ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ணி ஆகணும் இந்த எபிசோடில். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸில் நம்ம லெவல் ஏற்றணும். இப்போதைக்கு கிரைண்டிங், ஃப்ரூட் ஃபைண்டிங், ஸோ இதே தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்புறம் ட்ரேடு, பாஸ் ஃபைட்டு நிறையா கண்டென்ட் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம செஃப்பை தனியாலாம் நின்று ரெண்டாவது ட்ரையில் முடிச்சிருக்கோம். அதை நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு நம்ம வந்துட்டு கூடிய சீக்கிரம் ஆரோ வாங்கணும். ஸோ இந்த வீடியோலேயே நம்ம வந்துட்டு ஆரோவும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட். இன்னொரு நல்ல கண்டென்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு கண்டென்ட்டே இல்லாமல் சும்மா வெறுமனே கிரைண்டிங்கு இதுன்னு போயிட்டு இருந்தால் அவன் என்ன ஃப்ரெண்ட் அது மண் மாதிரி இருக்கும், டேஸ்ட்டே இல்லாத மண் மாதிரி. இல்லை நல்லாவா இருக்குது, அதுக்குன்னு மண் டேஸ்ட்டாக இருக்குது, ஏதாவது தின்னு பார்த்துருக்கேடான்னு கேட்டாங்க. ஸோ ஒரு பேச்சுக்காக சொல்கிறது தான். நம்ம வந்துட்டு ஆரா வந்துட்டு இந்த கேமில் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ ஆராக்காகவும் சேர்த்து நம்ம காசு சேர்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. 62வது லெவலில் இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம லெவல் வந்துட்டு கிரைண்டிங் பண்ணி ஏற்றி எப்படியாவது லெவலை பாய ஆகணும். ஏறு நெஞ்சில் வலிமை கொண்டு லெவல் ஏறு. பாட்டு பாடிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக காது புளிச்சு போயிடும், தெரியுது எனக்கு. ஸோ நல்லாவே தெரியுது, இருந்தாலும் ஒரு ஃபன்னுக்காண்டி பாடிக்கிட்டு இருக்கேன். மன்னிச்சுக்கோங்க மக்களே, மன்னிச்சுக்கோங்க. ஓகே அடித்தாச்சு. அடுத்ததாக புலாய் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் போட்டேன். அடின்னு அடிக்க வேண்டியதான். அடி தெரிக்க விட்டான். நெட்லாக் எந்த மாதிரி டயத்தில் ஆகுது போடுறேன். நெட்லாக் இந்த மாதிரி டயத்துலலாம் நெட்லாக், இந்த மாதிரி பாஸ் ஃபைட்லாம் நான் பண்ணும்போது நெட்லாக் ஆனால் நான் எங்கடா போவேன்? ஏன் சொல்லி எங்கே போவேன்? நார்மலாக நான் இப்படி விளாண்டுருக்கும் போதே நெட்லாக் அடிக்குது. பாஸ் ஃபைட்டில் நான் பண்ணும்போது நெட்லாக் ஆனால் நான் எங்கே போவேன்? யார்கிட்ட சொல்லுவேன்? யார்கிட்ட சொல்லி அழுவேன்? ஏன்டா நீங்கள் வேறு ஃப்ரெண்ட். நீங்கள் அடுத்த செஸ்ட் இல்லை. ஸோ ஓகே இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ணிடலாமா? கையோட ஒரு ஃப்ரூட் ரோல் பண்ணிக்கலாம். இல்லைனா இருங்க இன்னும் ஒரு 2 ப்ரூட் அடிச்சுக்கலாம், லெவல் ஏற்றிடுவோம் அப்படியே கையோட. ஓகேங்களா? கொஞ்சமாக லெவலப் மட்டும் ஏற்றிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு ப்ரூட் அடித்து லெவல் ஏற்றிப்போம் ஃப்ரெண்ட். வீடியோவோட முக்கியமான கட்டத்தில் 1வது கட்டத்துக்கு வந்துட்டோம். என்னடா 1வது கட்டம் 2வது கட்டம்னு குழப்பறீங்கன்னு கேட்காதீங்க. பட் வந்துட்டு அதான் உண்மை. ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ ஃப்ரூட் ரோல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இப்போ ஃப்ரூட் ரோல் பண்ணலாம். புளி காசு செலவு செய்யாமல் போட்டு வாங்காமல் கடல் மேலே போவது எப்படி அப்படின்னு சிஎன்ஜிக்கிட்ட ட்ரைனிங் வந்து கற்றுக்கோங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்களா? நீட்டு. அடுத்து ஒரு குதிவி போட்டு அப்படியே ஒரு தாவி புள்ளை அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் புளின்னு பாடிட்டு. வாயெல்லாம் வலிக்கிருப்பான் வாயே. அப்பா இதை பாடுறதுக்கு மியூசிக் டைரக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரா? சரி ஒன்றுங்க, அவர் பாடு நமக்கு இருக்குது. மறக்காமல் வீடியோ பார்க்குறோம்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு அடுத்தது நம்ம போடுற வீடியோ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. அண்டு கிருஷ்ணா, ஓகே கிருஷ்ணா ப்ரோ, ஹாய் ப்ரோ, வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? என்னது ப்ளீஸ் ப்ரொவைடா? என்ன ப்ரொவைடு ப்ரோ? ஃப்ரூட் ப்ளீஸா? நானே பிச்சைக்காரன் ப்ரோ.
ஏன்ட்ட கேட்குறீங்களே நாயமா உங்களுக்கு. ஸோ ஓகே 2 hours 1 time தான் ஃப்ரூட் வாங்க முடியும். நீங்கள் லெவல் 64 சாரி 64. அடுத்து நீங்கள் ஃப்ரூட் வாங்கினீங்கன்னா அது உங்களோட ஓன் விருப்பம். இந்த ஃப்ரூட் நீங்கள் வாங்குறீங்களா? கண்டிப்பாக இது உங்களோட ஓன் ரிஸ்க்கு தான். நாட் ரீட் பண்ணுறேன்னு தான் சொல்கிறான். பயம்படுத்தாதடா காச்சா, அதான் நல்ல ஃப்ரூட்டு தாடா ப்ளீஸ்டா, நல்லா இருப்படா. 100 ஆண்டு காலம் வாழ்க காச்சா, நோய் நொடி இல்லாமல் வளர்க. ஓகே இட்ஸ் இனஃப் தான். ஓகே பட்டு பிளேடு ஃப்ரூட் அளவுக்கு இல்லை, இருந்தாலும் இட்ஸ் இனஃப். ஓகே ப்ரோ உங்களுக்கு வேணுமா? எனக்கு ஒரு காலத்தில் இது தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கே. ஸோ ஃபயர் ஃப்ரூட்டு கொஞ்சம் ஏன்டா நீங்கள் வேறு மெசேஜ் போட்டு தாக்குறீங்க ப்ரோ? உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த பின்னாடி இவனோட கட்டி வச்சிருக்கும் போதே தெரியுது நீங்கள் பெரிய ஆளுன்னு. ஸோ உங்களுக்கு கிடையாது ப்ரோ இது, சாரி ப்ரோ. இந்த ஃப்ரூட்டு எனக்கு ரேர் ஃப்ரூட்டு. ஸோ ஓகே இட்ஸ் ஓகே, சூப்பராக இருக்கும். ஸோ ரேர் ஃப்ரூட்டுனாலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அடா பாவி, பேட்ரி ரிமைனிங்கு நோட்ரி ரிமைனிங்கில் நான் கேட்னடா இப்போ உங்களை. சரி ஓகே ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்த கட்டமான ஆரா வாங்குற ப்ராசஸில் இறங்குவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா இப்போதைக்கு காசு வேணும். ஆரா வந்துட்டு 10,000 சாரி ஆரா இல்லை ஏர் ஜம்ப்ஸ் தானே, எஸ் ஏர் ஜம்ப்பு. ஸோ ஆரா 25,000, ஏர் ஜம்ப் 10,000 நினைக்கிறேன். ஸோ இந்த ஏர் ஜம்ப்ஸ் வந்துட்டு நம்ம வாங்கணும். ஓகே ஸோ நம்ம இப்போ வந்துட்டு எங்கேயும் வெளியில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நைட்டாக போகுது எல்லாம் வீட்டில் பொட்டி படிக்க எடுத்துகிட்டு படுங்கடா அப்படின்றானுங்க. நான் ஏன் பொட்டி படிக்க எடுத்துகிட்டு படுக்கணும்? போவாங்கடா நீங்களும் உங்கள் பொட்டி படிக்கணும், எத்தனை வெளியே போடா. ஓகே அன்னைக்கு காட்டு ராஜா குரங்கு இருக்காரா? ஆனால் பாவி உன்னையும் நம்பி தாண்டா வந்து இப்படி மோசம் பண்ணிட்டியாடா, நல்லாவே இருக்க மாட்டேன் நீ எல்லாம். சரி விடுங்க, ஹோம் பாயிண்ட் போவோம். ஸோ ஹோம் பாயிண்ட் எங்கே செட் பண்ணியிருக்கேன்? பைரட் வில்லேஜ். ஓகே ஸோ இப்போ பைரட் வில்லேஜ் நம்ம போயாச்சு. இங்கேருந்து இப்போ நம்ம சீஃப் இருந்தானா திரும்ப அவனை அடிச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். சீஃப் இருக்கியா தம்பி? டேய் எங்கே தாண்டா போவேன் நீ? இங்கே இருடா, இதாண்டா ஓயடா. இதை விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் ஊரை சுற்றிட்டு வரான், ஊர் உலகத்தையே சுற்றிட்டு வரான். வீணாக போனவன், நாசமாக போனவன். சரி விடுங்க, நம்ம ப்ரூட் அடித்து காசு சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நாங்கள் டைமண்ட் செஸ்ட்டை பார்த்தேன். ஸோ அதே அப்படியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியே காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் கிரைண்டிங்லாம் பார்த்துருந்தீங்கன்னா மண்டை காஞ்சிரும். ஸோ நான் வந்துட்டு அவங்களுக்கு இது ஏர் ஜம்ப் வாங்குறதே வந்துட்டு டேரெக்டாக கொண்டு போயிடலாம். ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த ஐலாண்டில் வந்துட்டு ப்ரூட்டை தான் அடிக்கலான்னு நினச்சேன் ஆக்சுவலாக. பட் நமக்குன்னு ஒரு கை வசம் ராஜாவே வந்துட்டான். ஸோ செஃப்பே வந்துட்டார். ஸோ செஃப்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவனை வந்துட்டு மண்டையில் அவன் தொப்பி போட்டுருக்கிறத வச்சு செஃப்னு சொல்லிடலாம். ஸோ இந்த செஃப்பை வந்து அடித்து நம்ம 8,000 ரூபாய்க்கு கைப்பற்றி போய் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆறானே வாயில் வருது, ஏர் ஜம்ப் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட். ஸோ தம்பி வாடா சண்டைக்கு வாடா. ஒன்று சண்டைக்கு கூப்பிட்டேன் உக்காந்து மண்டையை உடச்சு நான் அம்பியா போகல தம்பி. அடுத்து நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும், நான் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன் அப்படியே. விவரண்டா டே திறமை. ஆடா பாவி, இப்போ தான்டா திறமையை பற்றி பேசினேன் எருமை. இதில் என்னடா உனக்கு பெருமை? என்னை அடிக்கிறதில்ல, நான்லாம் ஒரு நூபுடா, என்னை அடித்து பெரிய ஆள் அவரியாடான்னு. என் ஃப்ரெண்ட் என்ன ஃப்ரெண்டு கை ரக்கற என்னடா இப்படி சுற்றுறியா பக்குடா இருடே ஆடா தற்குறி நாய. ஃப்ரெண்ட் இதெல்லாம் நியாயமே இல்லை ஃப்ரெண்ட். சரி விடுங்க, கை ரக்கரன்னு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் ஒரு டைம் அவுட் ஆன ஒன்று அது சரியாயிடுச்சு. இட்ஸ் ஓகே, ஃபைன். எல்லாம் நன்மைக்கு. தம்பி எங்கப்பா? வாப்பா ஃபாஸ்ட் கமான் ஃபாஸ்ட். சொங்கி மாதிரி இருக்காதுடா, வாடா வேம வாடா. அடிக்கிறாரு அண்ணே வராரு, கதரோட போகிறாரு, செப்பு அண்ணே வராரு. முடிச்சு விட்டாரு ஃபஸ்ட்டு டே. நானே ஆச்சரியப்பட்டேன். கிச்சனேவா? ஓ மை காட், கிச்சனெல்லாம் ஏன் லெவலுக்கு. அந்த ஐடியிலே நான் கிச்சனெல்லாம் வாங்கினதே கிடையாதுடா, இதில் போய் எப்படிடா வாங்குறது? சரி விடுங்க, ஃபீல் பண்ணக்கூடாது ப்ரோ. எப்படியா இருந்தாலும் ஒரு காலத்தில் நம்மளும் பிளேயர் ஆகும், நம்பிக்கை வைங்க. உங்கள் சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் பிளேயர் ஆகும் ஃப்ரெண்ட். நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை முழுமையாக கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக பிளேயர் ஆகி காட்டுறேன். இது சிஎன்ஜியோட சபதம்னு சொல்கிறக்குள்ள அசிங்கமாக அடிச்சு ஊற்றிட்டான் ஃப்ரெண்ட். ஒரே மன வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட். உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன ஒரே மென்டல் டார்ச்சராக இருக்குது. ஐயோ சரி விடுங்க. எப்பாடே இங்கே செஸ்ட் இருக்குடா, உருப்படிடா. இவ்வளோ நேரம் கேம் பிளேயில் உருப்படிடா, இதெல்லாம் உருப்படி. ஸோ எங்கேப்பா இருக்க தம்பி? டே அங்கே என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க? அங்கே யார்?
அங்கே யார் உனக்கு ஓசியில் சாம்பார் சாதம் தரணுங்களா இப்படி அங்கே போய் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்க கண்ட்ரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இவனை அடித்தாச்சு, பவுண்டி ஏர்ன் பண்ணியாச்சு. ஆனால் நம்மளோட பவுண்டி போஸ்டர் நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்க்கலையே. சரி விடுங்க, பார்ப்போன்னு நம்புவோம், நம்பிக்கை வைப்போம். ஸோ அப்படியே நம்ம இதுக்கு இது பண்ணிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம அந்த ஐலாண்டுக்கு போயிடுவோம். இல்லை ஏர் ஜம்ப் வாங்குற ஐலாண்டு. நூறும் இல்லை இருதா பெரிய புள்ளி பட்டியாடா பேர புள்ள சூடா ஆர்டர் பண்ணு நெருப்பை இறக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மாஷா நம்ம இந்த ஐலாண்டுக்கு காலை வச்சாச்சு. ஆனால் இந்த ஐலாண்டு தெருக்கு நான் பட்டப்பாடு எப்பப்பா எனக்கு தான் ஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அப்படியே ஸ்டைலாக நடந்து போவோம். இப்படியே நடந்து போனால் 4 நாள் ஆகணும் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. அதனால் ஓடியே போயிடுவோம், வேறு வழி இல்லை. ஸோ ஓடுன்னு சொல்லி கொண்டு இந்த இடத்துல ஒரு செஸ்ட் இருக்கும் தானே ஆக்சுவலாக. ஏஷ் நல்லது அருமைடா தம்பி. எபிலிட்டி டீச்சர் அண்ணி, எபிலிட்டி டீச்சர் ஏர் ஜம்பை கொடுங்க டீச்சர். 10,000 ரூபா. சக்ஸஸ்ஃபுல்லி வி லேர்ன்டு ஏர் ஜம்ப்பு. ஸோ அடுத்து இருக்கிறது வந்துட்டு ஃப்ளாஷ் ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஸோ ஃப்ளாஷ் ஸ்டெப் வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வாங்கிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 25,000 அண்ட் ஃப்ளாஷ் ஸ்டெப் 1 lakh. ஸோ அது வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ அது வாங்குறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ ஏர் ஜம்ப் வாங்கினதுக்கப்புறம் வாழ்க்கையே அப்படி இனிக்குது, ஏன்னா அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஏர் ஜம்ப் வாங்கினதும் நல்லா தான் இருக்குது சொல்லப்போனால். ஸோ வந்துட்டு இந்த ஏர் ஜம்ப் பிடிக்கிறவங்க, அதாவது ரோப்ளாக்ஸில் பிளாக் ஃப்ரூட் பிடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போல்லாம் அடுத்தடுத்து ஃப்ரூட்ஸ் பானாக இருக்குது. நானும் என்னடா இது அப்படின்னு பார்த்தேன். ஸ்ப்ரிங் ஃப்ரூட்டு சூப்பர், வேறு லெவல் கண்டென்ட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங் எனக்கு சந்திப்போம். பாய்.